கடவுளே, நாங்க என்ன உனக்கு விளையாட்டு பொருள் ஆயிட்டோமா? என்னையும் என் பொண்ணையும் ஏன் இப்படி சோதிக்கிற? வாழ வேண்டிய என் பொண்ணு இப்படி மன கஷ்டத்துக்கு ஆளாக்கலாமா? இருக்கிற இந்த சீர்சனத்தையோட புகுந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழ வேண்டியவளை பிறந்த வீட்லயே உட்கார வச்சுட்டியே. சுப்பு, என்னம்மா அது? வா. அழாதம்மா, இப்படி நீ மனசு ஒடிஞ்சு போக கூடாது. இந்த மாதிரி நேரத்துல தான் நாம உறுதியா இருக்கணும். ஐயா, நம்ம பொண்ணு வாழ்றது மனுஷங்களுக்கு தான் பொறுக்கல நினைச்சேன். நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்தையும் நினைச்சா அந்த கடவுளுக்கே பொறுக்கல ஐயா. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. இல்லையா, இந்நேரம் புருஷனோட சந்தோஷமா இருக்க வேண்டியவள அந்த கடவுள் பிரிச்சுட்டானே. கடவுள் பிரிக்கலம்மா, மனுஷங்க தான் பிரிச்சுட்டாங்க. இந்த பிரிவு ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுமா. ஐயா, நீங்க சொல்ற மாதிரி கங்காவும் மாப்பிளையும் கூடிய சீக்கிரம் சேர்ந்துருவாங்களா? சேர்ந்துருவாங்கம்மா. உன் நல்ல மனசுக்கு இந்த சீர்சனத்தையோட நம்ம பொண்ணு புருஷன் வீட்டுல வாழத்தான் போறா. அதை பார்த்து நீ சந்தோஷப்படத்தான் போற. அத பார்க்க நான் இருப்பேனோ இல்லையோ. என்ன பேசுற சுப்பு? உனக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. நான் இருக்கும்போது நீ ஏமா கவலைப்படுற? நீங்க இருக்கீங்கன்ற தைரியத்துலதான் ஐயா இந்த உடம்புல உசுறு ஓட்டிக்கிட்டு இருக்கு. இல்லன்னா சம்பந்தியமா நம்ம பொண்ண மண்டபத்துல விட்டுட்டு போன அந்த நிமிஷமே நான் செத்துருப்பேயா. சுப்பு, சுப்பு, கங்காவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நேரத்துல நீ இப்படி அழுதுகிட்டு இருந்தா நல்லா இருக்காதுமா. அவளை நினைச்சதாயா நான் அழறேன். என் பொண்ணை வாழ வைக்க முடியாத இந்த அம்மா இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த பாரு, நீ இப்படி வேதனைப்படுறத கங்கா பார்த்தான்னா அவ மனசு தாங்காதுமா. நீயும் நானும் இருக்கிற தைரியத்துலதான் அவ நம்பிக்கையோட இருக்கா. நம்ம 2 பேரும் கவலைப்படக்கூடாதுன்னுதான் அவ கவலையை கூட வெளிக்காட்டாம இருக்கா. சுப்பு, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் நம்ம பொண்ணு கழுத்துல அந்த ஆண்டவன் கல்யாண மாலையை போட வச்சிருக்கான். மாலையை போட்டவன் அவங்க 2 பேரையும் சேர்த்து வாழ வைப்பாமா. ஐயா, என் மனசுல ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டே இருக்கு. என்னம்மா? சம்பந்தி அம்மா நம்ம பொண்ண மாலையும் கழுத்துமா மண்டபத்திலே விட்டுட்டு போனாங்களே. நீங்க நினைச்சிருந்தா உங்க செல்வாக்க பயன்படுத்தி கூடவே அனுப்பிச்சிருக்கலாம்ல. ஏன் அப்படி பண்ணல? அம்மா, என்னம்மா பேசுறீங்க? அப்பா அப்படி பண்ணலாமா? அவர் நினைச்சிருந்தா என்ன கூடவே அனுப்பியிருக்க முடியும். ஆனா அவங்களை நிர்பந்தப்படுத்தி என்ன அனுப்பினா நல்லாவா இருக்கும்? இல்ல கங்கா, ஒரு அம்மாவா என் மனசு கடந்து தவிக்குது. அதனாலதான் அப்படி கேட்டுட்டேன். கங்கா, உங்க அம்மா கேட்டதை தப்பா நினைச்சுக்காதம்மா. உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது தவிர இவளுக்கு வேற எதையுமே யோசிக்க தெரியாது.
பிள்ளைங்க 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 எப்பவும் நீங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறா. சுப்பு, நீ சொல்ற மாதிரி என் செல்வாக்க பயன்படுத்தி கங்காவை அவன் மாமியார் வீட்டுக்கு அனுப்பியிருக்க முடியும். அவங்களே எனக்கு பயந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா அப்படி அனுப்புனா நம்ம பொண்ணு அங்க சந்தோஷமா வாழ்வாளா? இதெல்லாம் யோசிச்சுதாம்மா நான் அப்படி பண்ணல. ஐயா, உங்க மனசை சங்கடப்படுத்தணும்னு நான் அப்படி கேட்கல. கல்யாணம் ஆகியும் என் பொண்ணு பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாளேன்னு என் மனசுல ஒரு பரிதவிப்பு. அதனாலதான் ஐயா அப்படி கேட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னம்மா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு அம்மாவா உன் வருத்தத்தை எல்லாம் வெளியில சொல்லிட்டேன். ஆனா ஒரு அப்பாவா என் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? என் பொண்ணு வாழ்க்கையை நானே கெடுத்துட்டணும்னு என் மனசு உறுத்துது. அப்பா, என்ன வார்த்தைப்பா சொல்லிட்டீங்க? உங்க பொண்ணோட வாழ்க்கைய உங்களால கெடுக்க முடியுமா? உங்க உயிரைய உங்களால வதைக்க முடியுமா? இல்ல கங்கா, கல்யாண மண்டபத்துல சம்பந்தி அம்மா உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கூட மாப்பிள்ள அவங்க அம்மா கூட போகாம அங்கேயே இருந்தாரு. ஏன் தெரியுமா? உன்னை பிரிய முடியாமதாம்மா. ஆனா நான் தான் அவரை வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சேன். உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கலாமோன்னு என் உள் மனசு உறுத்துதும்மா. கங்கா, கல்யாணம் ஆயிட்டா எல்லாத்துக்கும் அம்மா அப்பா 2 அம்பச்சந்தான். தாலி கட்டின மனைவிதான் முக்கியம்னு நான் நினைக்காம போயிட்டேனம்மா. உன்னையும் மாப்பிள்ளையும் தனி கொடுத்தன வச்சு வாழ வச்சிருக்கலாமோ? அப்படி செய்யாம உங்க அம்மா சம்மதத்தோட வாங்கன்னு அவரை அனுப்பிச்சு வச்சுட்டேனே. அப்பா தப்பு பண்ணிட்டேனம்மா. அப்பா, நீங்க செஞ்சதுதான்ப்பா சரி. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போறது புகுந்த வீட்டை பிரிக்கிறதுக்கா? என்னையும் அவரையும் தனி கொடுத்துன வச்சிருந்தா அம்மாவையும் மகனையும் பிரிச்சேன்னு என் மேலதான் பழி வந்திருக்கும். அப்பா, நீங்க எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான்ப்பா செய்வீங்க. அம்மா, எல்லா பொண்ணுங்களை மாதிரி கல்யாணம் ஆகி கணவரோட சந்தோஷமா வாழணும்னு தான் ஆசைப்பட்டேன். இப்போ அது நடக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் அது நடக்குமா? இப்ப நான் எப்படி அவரை நினைச்சிட்டு இருக்கேனோ அவரும் என்ன கண்டிப்பா நினைச்சிட்டு இருப்பாரு. நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ போற காலம் ரொம்ப தூரத்துல இல்லம்மா, பக்கத்துல தான் இருக்கு. நாங்க 2 பேரும் கண்டிப்பா சேர்ந்து வாழ்வோமா. நீங்க நிம்மதியா இருங்கம்மா. மாமா, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும் மாமா. உங்க மனசு புறா கங்காவும் கங்கா மனசு புறா நீங்களும் இருக்கும்போது யாரும் உங்களை பிரிக்கவே முடியாது மாமா. அத்தையோட கோபம் 5 நாளோ 10 நாளோ அதை பெருசுப்படுத்த முடியாது. அத்தை உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரம் மனசு மாறி கங்காவை கூட்டிட்டு வருவாங்க. இது சீக்கிரம் நடக்கதான் போகுது. நீங்களும் பார்க்கதான் போறீங்க.
மாமா, நான் பட்டிக்காடு, படிக்காதவ, அதிகம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு வருத்தத்துலதான் நான் சொல்றேன். மாமா, என் இஷ்டதேவ பிள்ளையார் கிட்ட நான் இங்கிருந்து வேண்டிக்கிட்டேன். அவரு சீக்கிரமா பிரிஞ்சவங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருவாரு. மணிமேகலை, உன் ஆசையை நிராசையாக்கினதுக்கு உன் பிள்ளையார் தான் என்னை இப்படி சோதிக்கிறார்னு நினைக்கிறேன். நீ கூட சொல்லுவியே என் பிள்ளையார் சக்தி வாய்ந்தவர்னு. அவர் தான் என்னை இப்படி தண்டிச்சிருக்காரு. ஐயோ இல்ல மாமா, என் பிள்ளையார் உங்களுக்கு நல்லதுதான் செய்வாரு. அதனாலதான் அவரை வினை தீர்க்கும் விநாயகர்னு சொல்லுவாங்க. சரி மாமா, நீங்க பசியா இருப்பீங்க, நான் பால் கொண்டு வரேன். வேண்டாம் மணிமேகலை, எனக்கு ஒண்ணு வேண்டாம். கங்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வலது காலம் எடுத்து வச்சு வர நிமிஷத்துல இருந்துதான் என் வருங்கால சந்தோஷமே ஆரம்பிக்க போகுதுன்னு ஆசையோட இருந்தேன். என் கனவு பூரா பொய்யாவே போயிடுச்சு மணிமேகலை. கல்யாணம் முடிஞ்ச கையோட கங்காவும் நானும் ஒரு ஜோடி பறவை மாதிரி இந்த உலகத்தை சுத்தி வரணும்னு ஆசைப்பட்டேன். என் கங்காவை கனவுல கூட கண் கலங்காம பாத்துக்கணும்னு நினைச்சேன். என் உயிருக்கு அவ மூச்சாவும், அவ உயிருக்கு நான் மூச்சாவும் வாழணும்னு நினைச்சேன். ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு இலக்கணமா நானும் கங்காவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட நாடி நரம்புகள்லாம், என்னோட ரத்த நாளங்கள்லாம் கங்காவோட இரண்டரை கலந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசையெல்லாம் நிராசையா போயிடுச்சு. மணிமேகலை, இந்த வயசு வரைக்கும் நான் யாரையும் மனசார விரும்பினதில்லை. என் வாழ்க்கையோட முதலும் கடைசியுமான பெண் என் கங்கா மட்டும்தான். வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே அது முடிவா ஆரம்பமான ஒரு பிரச்சனை வந்தா அது எவ்வளவு கொடுமையான விஷயம். கங்கா இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு பார்க்கவே முடியல மணிமேகலை. என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் கங்காவோடைய சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சேன். கங்காவை என் மனைவியா கைப்பிடிச்ச நாள் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். என்னோட பாக்கியம் கங்காவை நான் மனைவியா அடைஞ்சது. என்னோட துர்பாக்கியம் கங்காவை நான் மண்டபத்திலேயே பிரிஞ்சது. இதுக்காக நான் யாரையும் குத்தம் சொல்ல விரும்பல. நானும் கங்காவும் உடலால தான் பிரிஞ்சிருக்கோம், உள்ளத்தால இன்னும் இணைச்சுதான் இருக்கோம். வா, பாத்தியா கற்பகம், அவன் கங்கா பத்தி எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிருக்கா. அவனை பொறுத்த மட்டிலும் எல்லாம் காரணம் நீரா போச்சு. உன்னை மீறி கூட அவன் கங்காவை கூட்டி இருந்திருக்கலாம். அவன் ஒரு மாவட்ட கலெக்டர் இருந்தாலும் அம்மாவுக்கு அடங்கின பிள்ளையா இருக்கிறான் பாரு. அதனாலதான் அவன் ஜெயிச்சிட்டான், நீ தோத்துட்ட. உன்னுடைய மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா நீ அவனுடைய மனசை பத்தி யோசிக்கவே இல்லையே. நில்லு. அப்போ உன்னுடைய ஒரே மகனை அழ வச்சு பாக்குறதா ஆசை இல்ல? ஏன் இப்படி வார்த்தையை அள்ளி கொட்டுறீங்க? நான் அவனை 10 மாசம் சுமந்து பெத்தவ. நீங்க அவனுக்கு எனக்கு இடையில பிரிவை உண்டாக்கிடாதீங்க. இத பாருங்க, தான் ஆடாட்டியும் தான் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. என் கண்ணு முன்னாடியே எங்க அண்ணனை கீழே தள்ளாங்க. அந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. எனக்காக எங்க அண்ணன் பொறுத்துக்கிட்டு போனாரு. இவ்வளவு பேசுறீங்களே, நீங்களே சொல்லுங்க, மன்னிப்பு கேட்டாதான் என்ன ஆயிட போகுது? அவங்க பொண்ணு வாழணுங்கிற எண்ணம் இருந்தா மன்னிப்பு கேட்கட்டுமே. இது பாரு கற்பகம், யாரோ செஞ்ச தப்புக்கு நம்ம மருமகளை நீ தண்டிக்கிறியே, இது சரியா? சரியா தப்பான்னு என்ன கேட்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணனை தள்ளி விட்டது, அவமானப்படுத்தினது தப்புதான். தயவு செஞ்சு எனக்கு சமாதானம் சொல்றதை விட்டுட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. பாக்கலாம், என் புள்ள மனசுல இருக்கிற அந்த காதல் தேவதை ஜெயிக்கிறாளா, இல்ல என் ரத்தத்தை தாய்ப்பாலா என் பிள்ளைக்கு ஊட்டின இந்த தாய் ஜெயிக்கிறாளான்னு.